சொன்னக்கா சொன்னக்கா எங்க இருக்கீங்கக்கா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. ஏனிலதா காலையில கட்டிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, ஐஷுக்கு வரன் கேட்க சொன்னீங்கல்ல, உங்க அதிர்ஷ்டம் அந்த மாப்பிளையும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கானாக்கா லீவுக்கு. அப்படியா அடிலதா? நிஜமா தானா? சரிடி சரிடி, பேசுனியா ஏதாவது? நம்ம ஐஷு பத்தி சொன்னேன்க்கா, அவங்களுக்கும் சரிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. இன்னைக்கு சாயங்காலமே பொண்ணு பார்க்க வரேன் இருக்காங்கக்கா. நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன சொல்லட்டும் அவங்கள்ட்ட? வர சொல்லலதா, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். நான் ஐசுகிட்டயும் சொல்லிடுறேன், சாயங்காலம் வர சொல்லிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. சரி சரிக்கா, இப்போ 5-6 மணி போல வர சொல்லிடுறேன், ரெடியா இருங்க. ராமுகிட்டயும் சொல்லிடுங்க, எல்லாரும் வீட்ல இருங்க, நான் வாரேன். ஐசே, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போவேனா? வீட்லயே இரு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? இன்னைக்கு எனக்கு செமஸ்டர் இருக்குமா, நான் போயே ஆகணுமா? அதெல்லாம் ஒண்ணு போவேனா, வீட்ல இரு, நான் சொல்றது கேளு. டேய் ராமு, ராமு. என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமா நீ ஆஞ்சலும் வேலைய விட்டு வந்துருங்க, சரியா? முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வந்துடணும் 5 மணிக்குள்ள. ஏமா, என்ன விஷயமா சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்ல, நம்ம ஐஷுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, லதா சொன்னால. அவங்க வீட்டுக்காரங்களா இன்னைக்கு வராங்களாம் பொண்ணு பார்க்க, சாயங்காலம் 5:30. அதனால எல்லாம் ரெடியா இருங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு இன்னைக்கு செமஸ்டர் இருக்குமா, நான் போய் ஆகணுமா காலேஜுக்கு. நானே இருக்க முடியாதுமா, எனக்கு இப்போதைக்கு வேணாமா கல்யாணம், ப்ளீஸ்மா. அம்மா, நான் தான் நேத்தே சொன்னேன்லம்மா, ஐஷுக்கு ஏமா இப்ப அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்றீங்க? அவ படிக்கட்டுமா, சொன்னா கேளுங்கம்மா. ராமு, இந்த அம்மா சொல்றதை கேட்பியா கேட்க மாட்டீங்களா? எனக்கு தெரியாது, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, இன்னைக்கு ஐஷு இருந்தே ஆகணும், நீ வந்துரு சீக்கிரம். அம்மா இன்னைக்கு செமஸ்டர்மா, என்னால லீவ் போட முடியாதுமா. அம்மா ஆமாம்மா, இவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டு அவ எக்ஸாம் எழுதலைன்னா வேஸ்ட்டுமா, அவ போட்டுமா. சரி நீ காலேஜுக்கு போ, போயிட்டு மதியமே முடிச்சிட்டு எக்ஸாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். 3-4 மணிக்கெல்லாம் வீட்ல இருக்கணும் நீ, அப்படின்னா நீ காலேஜுக்கு போ, இல்லைன்னா நீ போக கூடாது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன், மதியமே வந்துடுறேன். சரி ராமு, நீ சீக்கிரம் போயிட்டு ஆபீஸ் முடிச்சு சீக்கிரம் வா. வரும்போது பூவு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துரு, சரியா? அண்ணா ஏன்னா அம்மா இப்படி பண்றாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா, நான் படிக்கணும்ண்ணா. ஐஷு, அம்மா என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க. நீ காலேஜ் போயிட்டு வா, நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வா, பாத்துக்கலாம். பொண்ணு பார்க்க தானே வராங்க, பாத்துக்கலாம் மத்ததெல்லாம். போயிட்டு வா. ஐயோ இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. முகமது கிட்ட சொல்லுவோம். சரி முகமது கால் பண்ணி பாப்போம். ஹலோ முகமது, நான் உன்னை உடனே பார்த்தாகணும், நீங்க சீக்கிரம் வாங்க. நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கே வந்துருங்க, வச்சிடறேன். என்ன ஐஷு, வந்ததுல இருந்தே அழுதுகிட்டே இருக்க, என்னாச்சு ஐஷு? முகமது, எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க முகமது. என்ன சொல்ற ஐஷு, என்ன சொல்ற? திடீர்னு இப்படி வந்து சொல்ற, ஏன், என்னாச்சு? தெரியல முகமது, நேத்து நம்ம மீட் பண்ணது யாரும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா நேத்து நான் வீட்டுக்கு போன ஒரே சண்டை, ஏதோ டவுட்டாவே பேசிட்டு இருந்தாங்க. நான் இந்த அளவுக்கு போனேன்னு நினைக்கல. இன்னைக்கு காலையில வந்து என்ன பொண்ணு பார்க்க ஈவினிங் வராங்க, நீ சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஐஷு அழுகாத ஐஷு, பாத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றது? தெரியல முகமது, என்னால இந்த கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது முகமது. அது இல்லாம நான் படிக்கணும் முகமது. எனக்கு இப்ப கல்யாணம் வேணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க முகமது. என்ன பண்ண போறேனோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முகமது. ஐஷு ஐஷு அழுகாத ஐஷு, நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. இன்னைக்கு ஒரு நாள், நான் நைட்டு உனக்கு கால் பண்றேன். என்ன முகமது வீட்டுக்கு போன்னு சொல்றீங்க? நான் வீட்டுக்கு போனா என்ன பொண்ணு பார்க்க வந்துருவாங்க முகமது. நான் என்ன பண்றது முகமது? நான் தான் சொல்றேன்ல ஐஷு, நான் என்னைக்குமே உனக்காக தான் இருப்பேன். நீ வீட்டுக்கு போ தைரியமா, நான் பாத்துக்கிறேன். முகமது உங்களை நம்பிதான் இப்ப நான் போறேன், நான் வரேன். எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த ஐசு என்ன காணுமே, மணி வேற ஆயிட்டே இருக்கே. அம்மா ஐஷு வந்துட்டாலம்மா, நானும் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வந்துட்டேம்மா. இல்லடா இன்னும் காணோம்டா அவளை, பயமா இருக்குடா. சரி உன் பொண்டாட்டி எங்க? அம்மா ஏஞ்சல் கொஞ்சம் வேலை இருக்குமா, ஆனா ஆன் டைம் கரெக்டா வந்துருவாமா. நான் ஸ்வீட்ஸ் பூலாம் வாங்கிட்டு வந்து கார்ல வச்சிருக்கேம்மா, எடுத்துக்கோங்க, ரெடி பண்ணுங்க. சரி சரிடா, நீ உள்ள போய் தயாராகு. ஏய் ஐசு வாடி, எம்பட்டு நேரம் வெயிட் பண்றது? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு என்னத்த சொல்றது? ஏண்டி? அம்மா பஸ் கிடைக்கலமா, அதனால தான். ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காத, போ. உள்ள புடவை எடுத்து வச்சிருக்கேன், கட்டிட்டு தயாரா இரு, வந்துருவாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து. நேரம் வேற ஆயிடுச்சு, லதா வந்துருவா வேற. ஏங்க இதுதானே சொர்ணா வீடு? ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீடா? வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. எங்க லதாவை காணோம்? இல்லைங்க, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குனாங்க, பின்னாடி வரேன்னாங்க. எங்களை வீட்டை காமிச்சுட்டு அமுச்சு விட்டாங்க. சரிங்கம்மா சரிங்க, வந்து உட்காருங்க. வாங்க 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 சார், வந்து உட்காருங்க சார். மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க. ஏய் ராமு, ராமு இங்க வாடா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க. வாங்க வாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. இதுதாங்க என் மூத்த பையன் ராமு, ரெண்டாவது பொண்ணு தான் ஐசு, அவளதான் பார்க்க வந்திருக்கீங்க. இவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ ஆச்சு? பொண்ணு எந்த ஊருமா? பொண்ணு இந்த ஊர் தான், நல்ல வசதியான குடும்பம். லவ் பண்ணாங்க, அதான் நானே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். நல்ல பெரிய இடம் மருமக வீட்டுல. சரி சரிம்மா, பொண்ணு வர சொன்னீங்கன்னா பார்க்கலாம். ஆஞ்சலே ஆஞ்சலே,
டேய் பொண்ணு நல்லா பார்த்துக்கோடா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு, நல்லா பார்த்து சொல்லு. அம்மா சும்மா இருங்கம்மா. நல்லா பாத்துக்கடா தம்பி, அப்புறம் பிடிக்கலலாம் சொல்லாத, நல்லா பாரு. ஓகேப்பா. டீ எடுத்துக்கோங்க அங்கிள், எடுத்துக்கோங்க அங்கிள். என்னம்மா பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்காமா? என்ன சொல்றீங்க? என்னடா பொண்ணு பிடிச்சிருக்காடா? சொல்லுடா சந்தோஷ். அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பொண்ணு, எனக்கு ஓகேம்மா. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க, எங்களுக்கு டபுள் ஓகே. பொண்ணும் அழகா இருக்கா பார்க்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன மேற்கொண்டு பேச வேண்டியதான். அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா, அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. டேய் ராமு சும்மா இருடா. இப்பதெல்லாம் கேட்டாங்களா? படிப்பா முக்கியம். நல்ல இடம் கொடுக்கறப்ப கொடுக்க வேணாமா? அதுக்கு என்ன தம்பி, படிக்கட்டும், கல்யாணத்தை பண்ணிட்டு படிக்கட்டும், படிப்பு முடிச்சோன்னே என் பையன் ஃபாரின் கூட்டிட்டு போட்டோம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியும் பண்ணிக்கலாங்க. என்னன்னா இப்போ என் பையன் ஒரு 10 நாள் லீவில் தான் வந்திருக்கான், அதுக்குள்ளே சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும். முடிச்சுட்டா நிம்மதியாக அவனும் ஊருக்கு போவான், பொண்ணும் படிக்கும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா 10 நாளுக்குள்ளையா? அது ரொம்ப கஷ்டமாச்சே, என்ன பண்றது? டேய் ராமு சும்மா இருடா. 10 நாள் இருக்குல்ல, நம்ம வந்து சிம்பிளா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பண்ணிக்கலாங்க. நல்ல தேதியா பார்த்துட்டு ஜோசியத்தை கேட்டுட்டு சொல்றேங்க. அம்மா செமஸ்டர் இருக்குமா? ஏ ஐஷு வாயை மூடு, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சமந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 நாளுக்குள்ள கல்யாணத்தை டாம் டூம்னு பண்ணிடலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஜோசியத்தை பேசிட்டு பண்றேன். சரிங்கம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். வரேங்க ஆண்டி. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஆண்டி என்ன ஆண்டி திடீர்னு 10 நாள் சொல்றாங்க? அதுக்குள்ள எப்படி ஆண்டி எல்லாமே முடியும்? நம்ம ஆஞ்சலே, நீயும் உன் புருஷனும் ஒரு நாளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னீங்கல்ல, அது முடிஞ்சுதா? அதெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஏய் ராமு, உன் ஆபீஸ்லயே சொல்லி கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிடா. நான் இருக்கிற நகையெல்லாம் பேங்க்ல இருந்து திருப்பி வைக்கிறேன். கல்யாணம் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டோம், பண்ண வேண்டியதா அவ்வளவுதான். இதான் என் முடிவு. சரிங்கம்மா, நான் ட்ரை பண்றேன்மா. அம்மா என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் படிக்கணுமா ப்ளீஸ்மா. அதான் மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு படின்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல என்னடி வேணும்? இதான் என் முடிவு, போ. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்றுமே புரியல. முகமது வேற பாவம், அம்மா வேற இப்படி சொல்கிறாங்க, அது 10 நாளில் கல்யாணமா. நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல.